வணக்கம் நண்பர்களே. குருவே சரணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை நம்ம 5 சக்தி பீடங்களின் வரலாற்றை பார்த்தாச்சு. இன்று நம்ம 6வது சக்தி பீடமான நைனா தேவி அம்மன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கப் போறோம். நைனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு கண் அர்த்தம். அதனால்தான் இந்த சக்தி பீடம் ரொம்பவே சிறப்பானது. சதி தேவி தன்னுடைய உயிரை யாக குண்டத்தில் அர்ப்பணித்த பிறகு சிவபெருமான் துயரத்தில் சதி தேவியின் உடலை தோளில் சுமந்தபடி பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வந்தார். அப்போது உலகமே நடுங்க ஆரம்பிச்சது. தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவிடம் ஏதாவது செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். உடனே மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை ஏவினார். சதி தேவியின் உடல் பல பகுதிகளாக பிரிந்து பூமியின் பல இடங்களில் விழுந்தது. அந்த இடங்கள்தான் இன்று நாம் தரிசிக்கும் சக்தி பீடங்கள். அதில் சதி தேவியின் 2 கண்களும் விழுந்ததாக நம்பப்படும் இடம்தான் நைனா தேவி சக்தி பீடம். அதனால்தான் அம்மன் இங்கு நைனா தேவி என்ற திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார். ஆனா இந்த தலத்தோடு இன்னொரு அழகான கதையும் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாடு தினமும் ஒரு பாறையின் மீது தானாகவே பால் சொரிந்ததாம். அதைப் பார்த்து ஒரு சிறுவனுக்கு ஆச்சரியம். அன்று இரவு அம்மன் அவன் கனவில் வந்து, நான் இந்த இடத்தில்தான் சக்தியாக இருக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு ஆலயம் எழுப்புங்கள் என்று அருள் செய்தாராம். அதற்குப் பிறகுதான் அங்கே நைனா தேவி அம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டது என்று தல வரலாறு சொல்கிறது. இன்றும் அந்த மலைமேல் இருக்கும் ஆலயத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் வாழ்க்கையில் நல்ல தெளிவும் தைரியமும் அம்மனின் அருளும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதோடு நம்ம 6வது சக்தி பீடத்தின் வரலாறு முடிகிறது. அடுத்த வீடியோவில் 7வது சக்தி பீடத்தின் அதிசய வரலாற்றை பார்க்கலாம். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் குருவே சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. ஓம் சக்தி.